ஹாய் ஹலோ பசங்களா, நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் டர்ம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் மேபி உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லை இப்போ ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா சில பேருக்கு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டேட் மாறும். பட் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் பார்த்துக்கலாம். எகெயின் சொல்கிறேன் பசங்களா, லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக மட்டும்தான். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா இது வரதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காப்பாற்றணும் கேட்டால் கிடையாது. உங்களுக்கு பாஸ் மார்க் வாங்கி தரும், நல்ல மார்க்கே வாங்கி தரும். ஆனால் 100% மார்க் வாங்கினா நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருக்கணும். பட் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஒரு தடவை குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். ரொம்ப மேக்ஸிமம் கொஸ்டின்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மினிமமாக எதெல்லாம் மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு எதெல்லாம் பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ ஒரு சாப்டராக பார்க்கலாம். இப்போ சாப்டர் நம்பர் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டெர்மினல் பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின், 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிளில் 1.1 அண்ட் 1.4. ஓகேவா, 3 மார்க்கை பொறுத்தவரை எக்ஸசைஸ் 1.1ல 4, 6, 9, 11, 1.2ல செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின், 1.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 1.7, 10, 19, 22. ஓகேவா, அடுத்தது 5 மார்க் பொறுத்தவரை எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் அண்ட் ஃபோர்த், 1.6ல 1, 2, 3, 1.7ல 1, 2 அண்ட் எக்ஸாம்பிள் 1.24, 28, 34, 39 and 40. இதை நீங்கள் மறக்க மிஸ் பண்ணவே கூடாத கொஸ்டின்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னா லாம்டா மியூ கொஸ்டின்ஸு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, கிரேமர்ஸ் ரூல் இன்வர்ஷன் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கிரேமர்ஸ் ரூல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, அப்படின்னா காஸ்ஜோட மெத்தட், இது எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மாதிரி ஒன்று வந்துடும். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. ரியல் லைஃப் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, அது இல்லாமல் அர்ஜென்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கேட்கறது, அர்ஜென்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கேட்கறது, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். இதை மட்டும் மறக்காமல் பார்த்துக்குங்க. ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 2.1ல 4, 5, 6, 2.2ல 1, 3, 2.3ல 1, 2, 2.4ல 1 and 2, எக்ஸாம்பிள் 2.1, 2.4. ஓகேவா, 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 20.4ல 3, 4, 7, 2.5ல 1, 2, 3, 4, 9, 2.6ல 1, 3, 4, 2.7ல செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.8, 14, 18. ஓகேவா, 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸில் 2.5ல 5, 6, 7, 2.6ல 2 and 5, 2.7ல 1 and 6, 2.8ல 3, 4, 5, 7, 9, எக்ஸாம்பிள் 2.27, 31, 34 and 35. இதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்க வேண்டியது. கண்டிப்பாக நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் இருக்குல்ல, அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். போலார் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து மறந்துடாதீங்க. ஓகேவா, அடுத்தது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் எக்ஸசைஸ் 3.1ல 1 and 2, 3.2ல 1, 2, 4, 3.6ல 1, 2, 4, எக்ஸாம்பிள் 3.1, 9 and 30. ஓகேவா, 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 3.1ல 3, 5, 6, 7, 3.3ல 1, 2, 3, எக்ஸாம்பிள் 3.4, 11, அப்புறம் 17. 5 மார்க்ஸ் 3.3ல 4 and 5, 3.5ல 5 and 7, எக்ஸாம்பிள் 3.15, 23 and 28. ஓகேவா, தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக மினிமம் இத்தனை நம்பர் 6 காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்துங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் முக்கியம், அதுவும் பார்த்துக்குங்க. ஓகேவா, அப்புறம் ஜென்ரலாக வீட்டாஸ் ஃபார்முலா ஒரு தடவை பார்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனில் ஃபார்முலா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.1ல 1, 2, 3, 4.2ல 1, 2, 4, 4.3ல 1 and 2, 4.4ல 1, எக்ஸாம்பிள் 4.1, 5 and 8. ஓகேவா, 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.1ல 4, 5, 7, 4.2ல 5, 6, 7, 4.5ல 1, 2, 3, 4, எக்ஸாம்பிள் 4.4, 8, 4, 10, 13, 18. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.5ல 5, 8, 9, 10, எக்ஸாம்பிளில் 4.20, 4.22, 23, 28. இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸை நல்லா பார்த்துங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பார்த்தாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனில் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனில் tan இன்வெர்ஸ் யூஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், எழுதி வச்சுக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸாக போயிட்டு இந்த எக்ஸசைஸில் இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருக்கோமா, சப்போஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஒரு தடவை போட்டு பார்த்துங்க ஒரு தடவை. ஓகேவா, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 90% கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். கண்டிப்பாக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். எகைன் சொல்கிற பசங்களா, டிஸ்ட்ரிக்ட் மாறும். ஆனால் என்ன கேட்டாலுமே ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து கேட்பாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வந்துடும். இதை தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மேபி வந்து நம்ம வந்து கம்பல்சரி இல்லை இம்பார்ட்டன்ட் பார்க்காத கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின் தான் வரும். மிச்சம் இருக்க 90% கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா 1 மார்க்கு தரவு பண்ணுங்க. 4 சாப்டரில் மிஞ்சி போனால் 91 மார்க் 95 1 மார்க் தான் இருக்கும். அதை ப்ராப்பராக பார்த்துக்குங்க.
ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. அதே மாதிரி நீங்கள் என்ன மார்க் எய்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வந்து கீழே நாங்கள் கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. பாய்.